Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். Thank you, Lord, for you are so good. ஆண்டவரே, நீர் எப்போதும் நீர் நல்லவராகவே இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். Pray, Holy Spirit, to continue to minister to each and every one of us. பரிசுத்த ஆவினர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். And so that when we release your words, we hear from you and you're going to speak to us. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கடந்து வரும்போது இந்த வார்த்தையின் வெளிப்பாட்டுகள் மூலமாக தேவரீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். And we pray all this in the name of Jesus. இவை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. So this morning I want to share with you the message is called Birth God's Will Through Prayer. ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். I share many things about prayer, but today I want to focusing something deeper. It's called reject superficial spirituality. ஜெபங்களை குறித்து அநேக காரியங்களை நாம் தியானித்திருப்போம், கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கோ இந்த ஜெபத்தின் வாயிலாக இந்த மேலோட்டமாய் காணப்படுகிறதான அந்த ஆவிக்குரிய காரியத்தை நாம் எப்படி நிராகரிக்கிறோம் என்பதை இந்த ஜெபத்தின் தலைப்பின் அடிப்படையில பார்க்க போகிறோம். One of the reasons because prayer can be imitated. ஜெபம் என்பது மற்றவர்கள் செய்கிறது போல நானும் அப்படி செய்ய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட காரியம் அல்ல. Meaning that we see someone is praying, but from the eyes of God, he doesn't see that is prayer. பாருங்க, ஒருவர் ஜெபிக்கும் போது அல்லது நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய பார்வையில அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை அந்த மேலோட்டமாய் பார்ப்பதல்ல. Remember the story that Jesus says there is a Pharisees and there is a tax collector praying in the temple of God. அங்கு இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். தேவாலயத்திலே அந்த பரிசேயன மாயக்காரரும் வந்து ஜெபிக்கிற அந்த உதாரணத்தை ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். And the Pharisee says that, oh, I do whatever, Lord, you told me to do. I'm more righteous than the person next to me. அந்த பரிசேயன் இப்படியாக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் சொன்னது எல்லாவற்றையும் செய்திருக்கேன். அந்த பக்கத்தில் இருக்கிற நபரை போல அல்ல, நான் எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன் என்று அப்படியான ஜெபத்தை அங்கு ஏறெடுக்கிறார். But the tax collector prayer is just humble himself. ஆனால் அந்த ஆயக்காரனுடைய ஜெபமோ தன்னைத்தானே அவன் தாழ்த்தி ஜெபிக்கிறதை அங்க பார்க்கிறோம். In that God says that he is pleased with the prayer of the tax collector. இதன் வாயிலாக அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் அங்கு பிரியப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். See, let's take this to our own measure. You see, if one day you realize that you pray so much that God say, no, I don't see that is prayer. How are you going to feel it? நம்முடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அநேக வேளையில நாம் ஜெபிக்கிறோம், பல காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை எப்படி பார்க்கிறீர் என்று கேட்கும்போது ஆண்டவர் இல்லை, நான் எதிர்பார்த்தபடி உன் ஜெபம் இல்லை என்று சொல்லும்போது உங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கும்? And I really pray God today help us through this message to build a true prayer in our life and in the life of the church. அதாவது நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் சபையின் ஜெப வாழ்க்கையிலும் இந்த தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஆழமாய் அதை குறித்து பார்க்க போகிறோம். In the first part, I will really like to read through, or maybe I just share through the story of Hannah in 1 Samuel chapter 1. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாளை குறித்து எழுதப்பட்ட சம்பவத்தின் காரியங்களில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பாய் சொல்லி காட்டப் போகிறேன். We know the suffering of Hannah, that his husband has 2 wives, and one of the wife is always like mocking at her, give trouble to her. அதாவது அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த அந்த கணவனுக்கு 2 மனைவிகள் இருந்தால் அதில் ஒரு மனைவியானவள் இந்த அண்ணாளை துன்பப்படுத்தினதை அங்கு நாம் பார்க்கிறோம். One of the disadvantage on Hannah is Hannah had no child. அங்க அண்ணாளுக்கு இருந்த ஒரு குறைபாடு என்னவென்றால் அவளுக்கு பிள்ளை இல்லாத குறைபாடு இருந்தது. Hannah have no child, but he has the favor from her husband. அண்ணாளுக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் தன்னுடைய கணவனாரின் கண்களே அவளுக்கு தயை கிடைத்தது.
And during their yearly homage to, I mean, the yearly sacrifice, the husband will always give Hannah's double portion. அதாவது ஒவ்வொரு முறையும் அவர்கள் தேவாலயத்துக்கு பலியிட செல்லும்போது அன்னாளுடைய கணவனார் அவளுக்கு 2 பங்கை கொடுப்பால், மற்றவர்களை காட்டிலும் அதிகமானதாய் அன்னாளுக்கு கொடுக்கிறவராய் அவருடைய கணவர் காணப்பட்டார். Even though Hannah has no sons or bear no child. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத இருந்த போதிலும் கூட. But anyway, I mean, you know, the rival the Penina is always a provoker. அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. இதன் வாயிலாக பெண்ணினால் எப்போதுமே அவளை கோபப்படுத்தி கொண்டும், துக்கப்படுத்தி கொண்டும், வருத்தப்படுத்தி கொண்டுமே இருந்தாள். Finally come to the point that this round Hannah is totally broken by the provoker. இப்படியாக தொடர்ச்சியாக அன்னாள் இந்த மன வருத்தத்துக்குள்ளாக கடந்து போகிற வேளையில, அந்த ஆலயத்திற்கு போகிற வேளையில இப்படிப்பட்ட சம்பவத்தை அங்கு நடந்தது. And you know what's happens that she start to do something that she start to pray. அதாவது அன்னாள் என்ன செய்தாள் என்றால் அங்கு ஜெபிக்க ஆரம்பித்தாள். Pastor, pardon, Pastor. Your voice is little bit not clear, Pastor. When you started to speak initially, it's not clear. Then later, it's okay. Oh, I see. Let me check because I'm using a new system today. Let me check. Okay, can you hear me by Yeah. now? Yeah. Yes, Pastor. Now, okay. Okay. So something that we realized that this round Hannah is truly I mean provoked and she started crying. இப்படியாக தொடர்ந்து அன்னாள் பாதிக்கப்படுகிறாள், கோபமூட்டப்படுகிறாள், வருந்தத்தக்கதான நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஆனால் அன்னாள் அங்கு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And she started to pray before the Lord. அவள் இப்படியாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஜெபிக்கும்போது, and she says, Lord, look at the affliction of your servant. ஆண்டவரே உம்முடைய அடியாளை நீர் கண்ணோக்கி பாரும் என்று அவள் அங்கு தேவனை நோக்கி கதறுகிறாள். Maybe we will read chapter 1 verse 11, 1 Samuel, and I'm going to read through this part. And he says that, and she vowed a vow and say, O Lord of hosts, if you will indeed look at on the affliction of your servant and remember me and not forget your servant, but will give to your servant a son, then I'll give him to the Lord all the days of his life, and no razor shall touch his head. 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். And we see here that finally Hannah's pray and come before the Lord. இப்படியாக அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து அங்கு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். But he's not only asking for a son, but he's asking, Lord, that you give me a son that I may give it to you. தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று மாத்திரம் அவள் கேட்கவில்லை, நீர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தால் அந்த பிள்ளை நான் உமக்கே திருப்பி கொடுப்பேன் என்று அங்கு ஒரு பொருத்தனை செய்கிறதை பார்க்கிறோம். And that giving is a vow of a Nazarite, meaning that this person is to belongs to the Lord for the rest of his life. அந்த பிள்ளை தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு நசரேயனாக கர்த்தருக்கு சொந்தமானவனாக இருப்பான் என்று இப்படியாக தேவ சமூகத்திலே ஆனால் ஒரு பொருத்தனை செய்து ஜெபிக்கிறார். Of course, we know the story that at the end that God answered her prayer, and she truly give Samuel to the Lord. இப்படியாக அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம், தேவன் அன்னால் ஜெபத்தை கேட்டு ஒரு குமாரனை கொடுக்கிறாள். அவள் பொருத்தனை செய்தபடியே அந்த குமாரனை கர்த்தருக்காக வந்து தேவாலயத்தில் விட்டு விடுகிறாள். We're going to see something very important here is the pain, the prayer that truly comes from the pain of a person's heart.
இங்க நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற வலி நிமித்தமாக ஏறெடுக்கப்படுகிறதான அந்த கதறுதல், அங்க ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். The story of Hannah, actually, of course, she's under pressure, she's afflicted. She find herself couldn't understand why God, why you abandon me, why you don't answer my prayer. அண்ணலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக விதமான கிளேசத்துக்குள்ளாய் கடந்து போகிறாள், வருத்தத்துக்குள்ளாக கடந்து போகிறாள், கஷ்டத்துக்குள்ளாக கடந்து போகிறாள். ஆண்டவரே, நீர் ஏன் என் சூழ்நிலையை அறிந்து கொள்ளவில்லை அப்பா என்றதான எண்ணம் அவளுக்குள்ள வந்திருந்தது. Sometimes when we are in sufferings, we can find ourselves easily to take it. Says, never mind lah. If God don't answer, don't answer. It's okay. அநேக நேரத்துல நாமும் கூட இப்படியான அந்த பாடுகளுக்கு உட்பட்டு கடந்து போய் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே ஜெபிக்கிறேன் பதில் தாரும் என்று கேட்க, ஒருவேளை பதில் வரவில்லை என்றால் பரவாயில்லை, பதில் வரவில்லை என்று அப்படியே அந்த எண்ணத்தோடு கூட இருக்கிறவர்களா இருக்கிறோம். Let me tell you, because you are not suffering anything, you can say it like that. Pardon, Pastor? But I can tell you, you can say in the easy way because you are not suffering. அதாவது நான் அந்த எளிமையான விதத்துல பார்க்கும்போது உண்மையாகவே நாம் அந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து போவதில்லை, ஆனாலும் நாம் ஜெபிக்கிறோம். No, nothing provoking you, nothing's like hurting your feeling. அதாவது எதையும் நம்ம பாதிப்புக்குள்ளாக்குவதில்லை, யாரும் நம்மை கோபப்படுத்துவதும் இல்லை, ஆனாலும் கூட Nevertheless, Anna went through that prayer. She prayed without moving, saying a words, but bitterly praying inside her. ஆனாலும் அன்னாள் இந்த கசப்பான அனுபவத்துக்குள்ளாக கடந்து போனாலும் உள்ளுக்குள்ளாகவே அன்னாள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And from there, God start to move. அந்த இடத்துல அங்கு தேவன் அசைவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். Her prayer is so different because her prayer is not just asking God to change the environment, but to change that she will be a vessel for God's will. பாருங்க, அன்னாள் ஜெபித்தால், ஆனாலும் அந்த ஜெபம் ஒரு சாதாரணமான ஜெபமாக கருதவில்லை. அந்த ஜெபம் அன்னாளுடைய ஜெபம் தன்னுடைய சுற்றுச்சூழலை மாற்றும்படி தேவனிடம் கேட்பது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தின் பாத்திரங்களாக தம்மையே என்னையே மாற்றுவதாக அன்னாளுடைய ஜெபம் அங்கு காணப்பட்டது. If you read 1 Samuel chapter 1, actually there's a very clear introduction or the explanation that the spiritual situation or spiritual conditions of Shiloh, the temple of God, is very bad. அதாவது அந்த 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கு தேவாலயத்தினுடைய சூழ்நிலை சீலோவாமிலே அது தேவாலயத்தினுடைய சூழ்நிலைகள் மிகவும் பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டது. It's only when we are willing to let God do new things or change the spiritual atmosphere. அதாவது நாம் தேவனுக்கு சித்தத்தை நம்மை ஒப்பு கொடுத்தால் ஒழிய அந்த சூழ்நிலை ஒருபோதும் மாறாது. It's only when we feel the pain of the temple of God. அந்த தேவாலயம் எப்படி அந்த பிரச்சனைக்குள்ளாக வழிகளுக்குள்ளாக கடந்து போனதை அங்கு உணர்ந்தால் ஒழிய அப்படிப்பட்ட சூழ்நிலையினால் நாம் ஜெபிக்க முடியாது. Only that prayer can change the spiritual atmosphere. அப்படிப்பட்ட ஜெபம்தான் அங்கு ஆவிக்குரிய சூழ்நிலை அங்கு மாற்றத்தக்கதாய் காணப்படுகிறது. பாஸ்டர், சேம் இஷ்யூ பாஸ்டர். Okay, same issue. Let me try. Maybe it's the wire or something. All right. Can you hear now? Yeah. Now okay, Pastor. While talking only, I can clearly know. Okay. Let me try. Okay. So, okay, coming. So, I pray that God will, that you understand that it is how should I say? We need to really pray until we feel the pain, then the host, we will deliver a strong prayer before God. அதாவது நம் ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், அந்த வலிகள் நம்மை, அந்த வருத்தங்கள் தேவனுக்கு நேராக அதை நம்மை நடத்துகிறதாக காணப்படத்தக்கதாக இருக்கிற ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். We pray that today that this message will stir us, that we want to pray for India. We want to see a big changes in India. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டுமானால், ஜெபிக்கும் போது இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதான ஜெபமாய் நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். Sometimes the suffering doesn't
strong enough. I mean, they gradually heat up, and you realize nothing. அதாவது அந்த வலி வருகிற போது, அந்த வேதனை வரும்போது, அநேக நேரம் அது அப்படியாக அதிகமாகும்போது, அநேக நேரம் அதை உணர உணரக்கூடாதபடிக்கு போய்விடுகிறதான உணர்ச்சிகளை உடையவர்களாக இருந்தாலும் கூட, It is not in a sudden shock. Everyone should pray. அதாவது உடனடியாக நாம் ஜெபித்த உடனே ஆண்டவர் பதில் கொடுத்து விடுவார் என்பதாக அல்ல. Rather, the pain is like gradually, so the trouble become bigger and bigger, and no one realizing. அதாவது அந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே பெரிதாகி போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் யாரும் அதை அறியாமல் இருக்கிறார்கள். And so I pray that we were able to pray God changes uses. அதாவது இப்படியாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை அறிந்து செயல்படுகிறவராக இருக்க வேண்டும். You see, Hannah did not complain emotionally, even though she's so inside her. அன்னாள் மனதளவிலே அவள் பாதிக்கப்பட்டவளா இருந்தாலும் கூட உணர்ச்சி பூர்வமாய் கர்த்தருடைய சமூகத்திலே போய் அங்கு அவர் அன்னாள் முறுமுறுக்கவில்லை. Rather, Hannah went through and trust her pain and trust her suffering through prayer. ஆனால் அன்னாள் தன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் ஜெபத்தின் வாயிலாக தேவனுக்கு தெரியப்படுத்தினார். And I just believe that one thing, that the book of Samuel is not just merely an answer to Hannah's needs. அதாவது சாமுவேலுடைய பிறப்பு ஒரு சாதாரணமான ஜெபத்திற்கு தேவன் கொடுத்த பதிலாய் மாத்திரம் அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. It is God's response to a national spiritual desolation. அதாவது இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது என்றால், ஒரு புறக்கணிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட பழமையான ஒரு தேசத்திற்கு தேவன் கொடுக்கிறதான பதிலுரையாய் தான் இந்த ஜெபத்திற்கான பதிலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். And here we will see that why we need to, the sudden aspect of the prayer. அதாவது ஏன் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். First of all, Galatians chapter 4 verse 19, and here says that, "O my little children, for whom I again in the anguish of the childbirth until Christ is formed in you." கலாத்தியர் 4:19 அந்த வசனத்தை இப்படியாக வாசிக்கிறோம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். You see, Paul say this prayer, say these things, this word, this statement to the church of Galatians. இங்கு கலாத்தியாவில் உள்ள சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறி எழுதுகிற கடிதம் இது. Now suffer for your sake, because you are not growing. அதாவது நீங்கள் இங்க இந்த வருத்தப்படாவிட்டால் நீங்கள் அங்க வளர்ச்சி அடைய போவதில்லை. I pray that this is the prayer of pastors. You're not praying just God heal this member. You're not praying God just provide for that member. அதாவது சபைக்கு நம்முடைய ஜெபமும் இப்படியாக ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் விசுவாசிகள் ஜெபிப்பதற்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்து விட வேண்டும் என்பதாக நம்முடைய ஜெபம் அப்படி மாத்திரம் இராமல், Rather, you have a both pain, your anguish in your soul. And say, why is your child is not loving you? Why the child is running away from you? ஆண்டவரே, ஏன் இப்படியாக இந்த குழந்தையானது என்னிடத்தில் வரவில்லை, ஏன் அந்த அப்படிப்பட்டதான அரவணைப்பு வரவில்லை என்றதான ஆத்ம கதறலோடு கூட ஒரு ஜெபிக்கிற ஜெபமா இது காணப்பட வேண்டும். Oh God, save India. India needs you. India needs you more than ever before. ஆண்டவரே, இந்தியாவை ரட்சியும். முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக இந்திய தேசத்திற்கு நீர் இப்போது அதிகமாய் தேவைப்படுகிறீர். You see, the true motivations of prayer is to birth God's plan. அதாவது இந்த ஜெபத்தின் உண்மையான அந்த உந்துதலின் தன்மை எப்படி இருக்க வேண்டுமானால், அந்த ஜெபத்திலே தேவனுடைய திட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதாய் காணப்பட வேண்டும். Your need is real. I know your need is real. அதாவது நம்முடைய தேவைகள் உண்மையானதாகவும் நிஜமானதாகவும் இருந்தாலும் கூட, the answer for all needs is God's plan.
நம்முடைய எல்லா தேவைகளும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்போது அது தேவ திட்டத்தின் கீழ் வந்ததாகவும் தேவ திட்டத்தை விடுவதாகவும் காணப்பட வேண்டும். If God ever answer your fleshly will, He grow your church, He bless you with 1,000 members, you might fall halfway before you reach that goal. அதாவது தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 1000 பேரை கொண்ட சபையை கொடுக்க வேண்டும் என்ற மாம்சத்தில் நாம் நினைக்கிறபடி அந்த மாம்சத்தின் காரியங்களை நிறைவேற்றி விடுவது மாத்திரமல்ல, அதில் தேவ திட்டம் காணப்பட வேண்டும். If God gonna provide you a big sum bigger than what you need, then you may start to buy house, buy car, and start to travel all around the world. அதாவது இந்த இப்படிப்பட்டதான இந்த பெரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், உலகம் அனைத்திலும் போய் இப்படியான காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஜெபிக்கிற வேலையில We love God answer our prayer, but what prayer you want God answer? அதாவது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதை அதிகமாக நாம் நேசிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனாலும் நம்முடைய எப்படிப்பட்டதான ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டியவராக இருக்கிறார் என்றால், I know how much I need. I know how much that I really need. So anything more than that, it might become a distraction in my life. அதாவது எனக்கு அதிகமாக காரியங்கள் தேவைப்படுகிறது, இந்த அளவு காட்டிலும் அதிக அளவில் அந்த காரியத்தை நான் வாஞ்சிக்கிறேன், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய பாதையை அது மாற்றி விடுகிறதாய் காணப்படுகிறது. I know many of you pastors here, I feel what you felt because you're anxious, you're praying, say, God, when is the revival going to come to my church? When is the revival going to hit this land? அதாவது உங்களுடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, எப்போது என் சபையில எழுப்புதல் வரப்போகிறது, எப்போது என்னுடைய தேசத்தில் இப்படிப்பட்டதான மாற்றம் வரப்போகிறது என்று அப்படி நீங்கள் வாஞ்சித்தவர்களாக இருக்கலாம். You have been suffered so much, you have been sacrificed so much. அதாவது இதற்காக நீங்கள் மிகவும் பாடுபட்டிருக்கிறீர்கள், தியாகம் செய்திருக்கிறீர்கள். But nevertheless, you see, the true motivation of all our prayer is to birth God's plan on this earth as is in heaven. அதாவது நம்முடைய இந்த ஜெபத்தின் முக்கிய நோக்கமாக எது காணப்பட வேண்டும் என்றால், ஜெபத்தின் உண்மையான உந்துதல் தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொள்கிறதாய் தான் காணப்பட வேண்டும். பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்வது போல. See, spiritual birthing is not imitation. You imitate another person. அதாவது ஆவிக்குரிய பிறப்பித்தல் என்பது மற்றவர்களிடத்தில் நடப்பிப்பதை போல எனக்கும் நடப்பிக்க வேண்டும் என்று அப்படி நினைப்பது கிடையாது. It is not a trend following. You are trying to follow what the big church is doing. அதாவது எல்லாருக்கும் நடப்பது போல இப்படியாக இது நடக்க வேண்டும் என்று எதேச்சையாக அல்லது நடப்பதை போல நடக்க வேண்டும் என்று அதை பின்பற்றினதாக இருக்கக்கூடாது. The willingness to pay the price and wait for God's works. ஆனால் அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமானால் தேவனுடைய தேவனுடைய நேரத்துக்காக காத்திருந்து தேவனுடைய செயல் திட்டங்களுக்கும் அவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாகவும் காத்திருக்கிற ஒரு ஜெபமாய் அது இருக்க வேண்டும். Prayer is not just to obtain, oh God, answer this prayer, give me that. But true prayer is that the Lord's will be done. அதாவது நாம் அதற்கான கிரயத்தை செலுத்தி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் என்பது ஏதோ ஜெபித்ததற்கு ஒரு பதிலை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதாக இருக்கக்கூடாது. அதிலே தேவனுடைய திட்டம் சித்தம் நிறைவேற்றப்படத்தக்கதாய் நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். Just thinking about birth pain, delivering a baby. அதாவது ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற ஸ்திரீயின் அந்த அனுபவத்தை போல. And that pain is very true because that pain will give birth of a child. That pain is hurting your soul, hurting your entire being. அந்த கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயினுடைய வலிகள் வேதனைகள் அது பெரிதாக இருக்கும். அது எப்படி அந்த கர்ப்ப வேதனை பட்டு பெறுகிறாளோ அதை போன்றதாக தான் நம்முடைய ஜெபங்களும் காணப்பட வேண்டும். It takes times. It takes step by step. Go through that labor like a woman of 9 months laboring.
பாருங்க, படிப்படியாக 9 மாதம் அந்த கஷ்டத்திற்குள்ளாக, அந்த பாடுகளுக்குள்ளாக, அந்த வலி வேதனைக்குள்ளாக அந்த ஸ்திரீ கடந்து போகிறாள். And you know, in the 1904 and 1905 in Wales, there's a tremendous revival. 1904 1905 ஆண்டு வரைக்கும் அந்த வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் உண்டானது. One of the person is called Evan Roberts. Evan Roberts were famous for this revival, the key person. இந்த எழுப்புதலுக்கான முக்கியமான நபராகவும் திறவுகோலாகிய நபராகவும் காணப்பட்டவர் பிரசித்தி பெற்ற ஈவான் ராபர்ட்ஸ் அவர்கள். And he's a young miner. அவர் ஒரு இளம் சுரங்க வேலையாளராய் காணப்பட்டார். You know what is miner? Miner is the one who go to the mine, the coal mine, the mineral. அதாவது அந்த சுரங்க பாதையிலே அந்த கனிமங்களை தோண்டி எடுக்கிறதான அந்த வேலை செய்து கொண்ட ஒரு நபராய் தான் இந்த இவான்ஸ் ராபர்ட் அவர்கள் இருந்தார்கள். Since in the age of 11, he has started to pray. He has started to have a strong longing for God to change Wales. அதாவது தன்னுடைய 11வது வயதிலிருந்து வேல்ஸ் தேசத்தை ஆண்டவர் மாற்ற வேண்டும், வேல்ஸில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்ற அப்படிப்பட்ட தாக்கத்தை கொண்டவராய் அவர் 11வது வயதிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். Imagine this young man is only 17 years, a minor, very young. And just imagine in your context, it's just a young man who never go to school, who is a farmer, work in the farm, age of 17. பாருங்க, அவர் இளம் வாலிபனா இருந்தார். வெறும் 17 வயது தான். அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். அந்த சுரங்கத்திலே வேலை செய்கிற ஒரு நபர். அவரை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்களா, அந்த இளம் வாலிபருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. Every morning he has to work. He had to go on to work at the 5 o'clock morning. அதாவது அதிகாலை வேலையில் அவர் வேலைக்கு போவதற்கு முன்னதாக அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். But once 1 o'clock in the midnight, he woke up and he prayed, God, ban me, O Lord, God, ban me. அவர் அதிகாலையில் அந்த 1 மணிக்கெல்லாம் எழும்பி இப்படியாக ஜெபிப்பார். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே இதை தளர்த்தும் என்று சொல்லி இப்படியாக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். See, God used this man to create or to sparks the revival, spiritual transformation across the nation. ஆண்டவர் இந்த நபரை தான் உபயோகப்படுத்தினார். அந்த தேசத்திலே மாபெரும் எழுப்புதலும் மாற்றத்தையும் கொண்டு இவர் மூலமாக அந்த தேசத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார். When the revival hit Wales, all the mines, all the cave inside that, they are full with the gospel song. They are all singing the worship song. அப்படிப்பட்டதான அந்த எழுப்புதல் ஏற்பட்ட போது அந்த குகைகளிலும் அந்த சுரங்க குகைகளிலும் எல்லாம் அங்கு எழுப்புதல் பாடலும் தேவனை துதித்து பாடுகிற பாடலும் ஜனங்கள் பாட ஆரம்பித்தார்கள். Bars, the pubs, those days are bars. Okay, they're all closed down. Pardon, Pastor? The bar, you know, like pubs, the selling the alcohol, the wine, all closed down. அதாவது அந்த மது விற்பனை செய்கிற கடைகளும் பார்களும் அங்கு இந்த எழுப்புதலின் நிமித்தமாக மூடப்பட்டது. Even the courts, the justice courts are all empty. Nobody has case. அதாவது அந்த நீதிமன்றங்களும் அங்கு வேலை இல்லாதபடினால எந்த குற்றங்களும் அங்கு புகார்களும் வராதபடினால நீதிமன்றங்களும் அங்கு பூட்டப்பட்டது. But he went through that wailing, that went through that travail pain, the pain, and cried, God, save Wales. அவர் அந்த கற்ப வேதனை படுகிறதான அளவிலே அப்படிப்பட்டதாய் கதறி, ஆண்டவரே வேல்ஸிலே ஒரு எழுப்புதலை மாற்றத்தை உண்டாக்கும் என்று அப்படி கதறி ஜெபித்தார். This is not, church prayer meeting. This is not something that we see that the casual prayer can make it happen. அதாவது சாதாரணமாக ஒரு சபை கூட்டத்தில் நடக்கிற ஜெப கூட்டத்தை போல் அல்ல. அப்படிப்பட்டதான ஜெபமா இல்லாமல் இது மாறுபட்ட ஒரு ஜெபமாய் காணப்பட்டது. This is something that God gave the burden to a person, and He entrusted the person, and that person went through until it happens. அதாவது அந்த நபருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான அந்த மன பாரத்தை கொடுத்தார், அந்த வேதனை கொடுத்தார். அப்போது அந்த நபர் இப்படியாக கதறி ஜெபிக்கிறவராய் மாறுகிறார். See, we talk about prayer is to make
uh, make ourselves, not to change the environment, but to make ourselves become the vessel of God. அதாவது ஜெபம் என்பது ஒரு மேலோட்டமான காரியத்தை மாற்றுவதாக அல்ல, தேவனுடைய பாத்திரமாய் நம்மை உருவாக்கி மாற்றுவதாய் தான் நம்முடைய ஜெபங்கள் காணப்பட வேண்டும். And we also talk about the true motivations of prayer is like giving birth. அதாவது உண்மையான ஜெபத்தினுடைய உந்துதல் எதுவா இருக்க வேண்டுமானால், எப்படி ஒரு கர்ப்ப வேதனை படுகிற ஸ்திரீ கர்ப்ப வேதனை பட்டு பிள்ளை பெறுகிறாளோ அதே போலதான் நம்முடைய ஜெபமும் காணப்பட வேண்டும். Lord, use us to give birth of God's plan. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை திட்டத்தை பிறப்பிக்கிறதான அப்படிப்பட்ட கர்ப்ப வேதனையான அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். And number three that I really want to emphasize is to superficial spirituality is the spiritual bridge. அதாவது மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய காரியம் என்பது ஒரு ஆவிக்குரிய மீறலாய் காணப்படுகிறது. We like to say that it's a spiritual brokenness or the spiritual loophole. அதாவது இதை எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஓட்டை, அதிலே எல்லாமே கசிந்து போகிறதாய் காணப்படும். We're going to read some scripture from Ezekiel. We are not very familiar. I mean, some of us we may not familiar, but book of Ezekiel is one of the book that really, I mean, I would say that believer judgment towards the false prophet. அதாவது இந்த எசேக்கியேல் புஸ்தகத்துல பிரசித்தி பெற்ற இது அநேகர் நாம் அறிந்திராத வசனங்களா இருந்தாலும் கூட இங்க ஆழமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட இங்க கர்த்தருடைய வசனங்கள் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. See, one of the reasons why God's kingdom has fallen into the hands of the enemy, it is because there are false prophets that prophesy something that God has never said. அதாவது தேவன் சொல்லாத காரியத்தை கள்ள தீர்க்கதரிசிகள் தேவன் சொன்னதாக சொல்லுவதின் வாயிலாக தான் அநேக தேவ ஜனங்கள் எதிரினுடைய வீழ்ச்சியிலே எதிரினுடைய சேனையிலே வீழ்ந்து போவதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. So I'm going to read from this Ezekiel chapter 13 verse 1 to 7. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 1-7 வரை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். And the word of the Lord came to me, Son of man, prophesy against the prophets of Israel who are prophesying, and say to those who prophesy from their own heart, hear the word of the Lord. Thus says the Lord God, woe to the foolish prophets who follow their own spirit and have seen nothing. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 1 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. See, here says very clearly, those prophets, they are so suddenly they're so caught up, they feel something, but actually it's not from God. And they say, this is what God said. அவர்கள் அங்கு தீர்க்க தரிசனம் உரைக்க எழும்புகிறார்கள். எதையோ தங்களுடைய உணர்ச்சிகளிலே உணர்கிறார்கள், அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த தரிசனமோ தீர்க்க தரிசன காரியங்களோ தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. We used to be a prophet, but now they are the foolish prophets because they follow their own spirit and they see nothing and they claim they see something. அதாவது இவர்கள் தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் கூட தேவனாலே அவர்கள் உந்தப்படவில்லை, தங்களுடைய சொந்த உணர்ச்சியினாலே உந்தப்பட்டு எதையும் தரிசியாமல் இருந்தும் தரிசித்ததாக இது தேவனிடத்திலிருந்து வந்ததாகவும் சொல்கிறார்கள். Then here says that you prophet has been like jackals among the ruins. O Israel, you have not gone up to the breaches, nor built the wall for the house of Israel, that might stand in battle in the day of the Lord.
இப்படியாக தொடர்ந்து கர்த்தர் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களிலுள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திருப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடித்ததுமில்லை. You see, those prophets is described like jackals, like wolves, sorry, like fox. இந்த தீர்க்கதரிசிகள் நரிகளுக்கு ஒப்பிடப்பட்டவர்களாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. They are weak animal. அது துன்மார்க்கமான ஒரு மிருகமா இருக்கிறது. They are not big enough like a wolf, not strong enough like a tiger. They just running around looking for opportunity. அதாவது ஓநாய்களைப் போல பலசாலிகளாக அல்ல, எந்த ஒரு தருணம் கிடைக்குமோ எதை பிடிக்கலாமோ என்று சொல்லி ஓடி திரிகிறதான அந்த விலங்குகளைப் போல இருக்கிற ஒரு விலங்கு தான் இந்த நரி. They don't have the courage to challenge the people, but they just say whatever pleases the people. அதாவது ஜனங்களுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பலன் இல்லாவிட்டாலும் அங்க ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாகவும் அங்கு ஜனங்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிற விதத்திலே இருக்கிறதை போலதான் இதனுடைய செயல்பாடுகள் காணப்படுகிறது. Everyone like to listen to the light message. இப்படியே போன்ற அந்த செய்திகளை அந்த கேட்கிறதாக தான் அது காணப்படுகிறது. Every message they say, pastors, you speak every message. My heart is troubled. Don't speak such a message. Speak some joke. Tell me some good news. அதாவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல வேண்டாம், ஏதோ நகைச்சுவை ஊட்டுகிற செய்தியை போலவும் இப்படியான காரியங்களையும் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறதான அவர்களுக்கு பிரியமானதை வாஞ்சிக்கிற ஒரு செய்தியை கேட்கிறவர்களை போல இருக்கிறது. We want to speak truth in love. அதாவது நாம் உண்மை சத்தியத்தையும் அன்பையும் நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We never want to say anything that makes sinners not sinner and makes righteous become unrighteous. We're not going to turn the story around. அதாவது கதையை நாம் திருப்பி போடுகிறவர்களாக காணப்படக்கூடாது. பாவிகளை பாவிகளாகவும் நீதிமான்களை நீதிமான்களாகவும் இருக்கிறது போல அப்படிப்பட்டதான காரியமாய் மாத்திரமல்ல. The prophets doesn't do their jobs. They don't preach up or they don't cover the loophole. They don't build a wall for the Israel to stand from. அதாவது தீர்க்கதரிசிகள் அங்கு தங்களுடைய வேலையை அவர்கள் அங்கு செய்யாதவர்களாய் தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். அங்கு திறப்புகளிலே ஏறினதும் இல்லை, அங்கு இருக்கிறதான சுவரை அவர்கள் அடைக்கவும் இல்லை. And verse 6 and 7 says that they have seen false vision and lying divinations. They say, declares the Lord, when the Lord has not sent them. And yet they expect him to fulfill their word. They expect God to fulfill their word. If you not seen a false vision and utter a lying divination, whenever you say it, declares the Lord, although I have not spoken. தொடர்ச்சியாக 6-7 வசனங்களை இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அப்பத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கை இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? Many times we pastors, we are in the positions where people listen to us. நாம் இந்த பாஸ்டர் என்கிறதான அந்த தகுதியில் இருக்கிறபடினாலே ஜனங்கள் எப்படியும் நாம் சொல்லுகிறதை அவர்கள் கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். But you really to be careful. You know why? Sometimes that you will try to predict something as if God says something. அதாவது போதவர்களாக இருக்கிற நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அநேக நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஏதோ ஒரு காரியத்தினை எத்தனைக்கிறீர்கள். அதை தேவன் சொன்னார் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை அங்கு திணித்து விடுகிறீர்கள். I really ask you, be careful whenever you say, the Lord say, or whenever you say, I feel the Lord say. Be careful because God is utterly not happy if he didn't say anything and you say he said it.
அதாவது நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சொன்னார் என்று நினைக்கிறேன் அல்லது தேவன் சொன்னார் என்று நீங்கள் சொல்லும்போது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அநேக நேரத்திலே தேவன் சொல்லாததை தேவன் சொன்னார் என்று நாம் சொல்லும்போது தேவன் அதிலே பிரியப்படுகிறவர் அல்ல. Really, many times in my prayer altar with my members, we all praying worship. Normally, when we worship more than 1.5 hours. We are not singing 2 songs, 3 songs. No. We worship 1 hour minimum, 1 hour and above. And during those hours, I always wait upon the Lord together with all my members. அதாவது நானும் என்னுடைய சக விசுவாசிகளும் தேவனை கூடி ஆராதிக்கிற அந்த ஜெப பலிபீடத்தின் ஜெப நேரத்திலே இப்படியாக தேவனை ஆராதிப்போம். ஏதோ 1-2 பாடல் பாடி ஆராதிப்பதல்ல. சுமார் 1 மணி நேரத்துக்கும் அதிகமாய் நாங்கள் தேவனை ஆராதிப்போம். தேவன் என்ன சொல்கிறார் என்று காத்திருந்து அப்படியாக நாங்கள் ஜெபிக்கிற வேலையிலே You know God answer our prayer. I do not worry at all. God not answer our prayer. அப்போது எங்களுக்கு தெரியும், அதை குறித்து கவலைப்பட மாட்டோம். கண்டிப்பாக ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வரும். அப்படி நாங்கள் ஜெபிக்கும்போது There is one problem is, do I know the will of God? Because God will answer his prayer according to his will. அதாவது எனக்கு ஒரு காரியம் சாத்தியமாக தெரியும், தேவன் கண்டிப்பாக என் ஜெபத்திற்கு பதில் தருவார். எப்படி என்றால் அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே எனக்கு பதில் கொடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். That give me a very important responsibility. That is, am I praying in the will of God, or am I just praying what I think it is will of God? அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேனா, அல்லது நான் நடப்பது தேவனுக்கு சித்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஜெபிக்கிறவனாய் நான் காணப்படுகிறேனா? You see, don't simply follow our own spirit, our emotion. Don't say anything that we have not seen. அதாவது நாம் எதையும் தரிசிக்காதிருந்தும் தரிசித்தேன் என்று நான் சொல்லக்கூடாது. என்னுடைய ஜெபம் என்னுடைய மாம்சத்திலிருந்து வருகிறதா, என்னுடைய உணர்ச்சிகளில் இருந்தும் அல்லது மேலோட்டமான என் ஆவிலிருந்து வருகிற காரியமா இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து பார்த்து அறிந்து பேச வேண்டும். You see, the false prophet, they really know how to say spiritual language. அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நன்றாக தெரியும் எப்படி ஆவிக்குரிய வார்த்தைகளை கூறி சொல்லி பேச வேண்டும் என்பதை அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நன்றாக அறிந்திருந்தார்கள். Impress you, but they have nothing from God. அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து எதுவும் வராதிருந்தும் தேவனிடத்திலிருந்து வந்ததை போல பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். You see, they try to cover up their emptiness with all the spiritual words. அவர்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கிறது. ஆனால் அந்த வெறுமை நிரப்புவதற்கோ ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லி ஆவிக்குரிய பாஷைகளை போல பேசி அதை நிரப்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். You see, some people is like, they survive, or say they make a living through other people's brokenness. Pardon, Pastor? Okay, this is very tough word, I know. Some people make a living through other people's brokenness. For example, like if the person is so anxious, then the person has something to do with this anxious. He make a living. He can use this brokenness of certain person to make up a lot of things. அதாவது ஒரு உடைக்கப்பட்ட நபர் ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில வரும்போது அந்த நபருடைய வாழ்க்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஊழியர் அவருடைய வாழ்க்கை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய பிரச்சனைகளை இவர் எடுத்துக்கொண்டு அதை தனக்கு சாதகமாக மாற்றி அதிலிருந்து இவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி ஏதோ ஆதாயம் பெற்றுக்கொள்கிறவர்களை போல செயல்படுகிறது. See, I know church and people. Many of them, they have brokenness. But my dealing with brokenness is not focused on that brokenness, but my focus is to help the person get up from the brokenness and move forward. அதாவது நம்முடைய சபைகளில் அநேகர் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த உடைக்கப்பட்ட நிலைமையில் அவர்கள் என்னிடத்தில் வரும்போது அந்த உடைக்கப்பட்ட நிலைமையே நான் கண்ணோக்கி பார்த்து அந்த காரியத்தின் மேலே அதை செயல்படுத்துவதில் வாஞ்சியாராமல் அந்த உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்து அவர்கள் மேலெழும்பி வந்து முன்னேறி செல்லுகிற விதத்தில் தான் நான் அவர்களை வழி நடத்துகிறவனாய் இருப்பேன். Instead of repairing the breach,
they exploited it for gain. அதாவது அந்த மதில் சுவரை அவர்கள் சரி செய்வதை விட்டு, அதை இன்னும் சேதப்படுத்துகிறவர்களைப் போல தான் காணப்படுகிறார்கள். Amen. And then another one, the spiritual operation without genuine relationship will fall. அது உண்மையான உறவு இல்லாத ஒரு ஆவிக்குரிய செயல்பாடுகள் அது தோல்வியில்தான் முடிவடைந்துவிடும். See, let's read on Acts chapter 19, verse 13 to 16. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 13லிருந்து 16 வரை நாம் வாசிக்கும்போது, And here says that then some of the itinerants, Jewish exorcists, undertook to invoke in the name of the Lord Jesus over those who had evil spirits, saying, I adjure you by the Jesus whom Paul proclaims. The seven sons of a Jew high priest named Sceva were doing this. 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்போது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்த அவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். But the evil spirit answered them, Jesus, I know, and Paul I recognize, but who are you? And the man in whom was the evil spirit leaped on them, mastered all of them, and overpowered them, so that they flee out of that house naked and wounded. 15-16 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். And here, the spiritual operation without genuine relationship will fall. We see the example. அதுக்கான உதாரணத்தை தான் இப்போது நாம் பார்க்கிறோம். அந்த உண்மையான உறவு இல்லாத ஆன்மீக ஆவிக்குரிய செயல்பாடுகள் அது தோல்வியாய் தான் முடியும். The sons of Sceva used the name of the Jesus. அந்த ஸ்கேவாவின் குமாரர்கள் அங்க இயேசுவின் நாமத்தை அங்க உபயோகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். Even used the name of his agent, Jesus' agent, Apostle Paul, to cast out demons. அதாவது அந்த பிசாசை துரத்துவதற்கு இயேசுவின் பேரை அவர்கள் அங்க உபயோகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். But they are nobody before evil spirit in the spiritual realm. ஆவிக்குரிய விதத்தில் அந்த பிசாசுக்கு முன்பாக அவர்கள் ஒரு பொருட்டாக அங்கு எண்ணப்படவில்லை. It is not matters of authority, but it's a matter of life. அதாவது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு காரியமாய் இது இல்லாமல் வாழ்க்கையின் நடைமுறையிலே பெற்றுக்கொள்கிற அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் தான் காணப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. Because spiritual authority is built on the intimacy with the Lord, not formulas, not 3 steps, 4 steps, 6 steps of a way of doing that. அதாவது இந்த ஆவிக்குரிய அதிகாரம் என்பது ஏதோ ஒரு சூத்திரங்களைப் போல, ஃபார்முலாவை போல இந்த 2, 3 படிகளை நான் செய்து முடித்து விட்டால் அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அப்படியாக நாம் சொல்ல முடியாது. அது வாழ்க்கை தரத்தை பொறுத்ததா இருக்கிறது. You can't go and watch a YouTube how people cast out demons and imitate the same way. பாருங்க, அநேகர் இந்த யூடியூப்ல போய் எப்படி பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்று பார்த்துவிட்டு அதே போல இவர்களும் பிசாசை துரத்துகிறார்கள். Because this is a matters of authority. It's this anointing that cannot be manipulated. அதாவது இந்த அதிகாரம் என்பது மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்து செய்வதல்ல, இது அபிஷேகத்தின் அடிப்படையிலே கிரியை செய்வதுதான் அதிகாரமாய் காணப்படுகிறது. The only thing you can do is receive, and without intimacy, you have nothing to receive. அதாவது ஆண்டவரோடு கூட அந்த உறவு ஐக்கியத்திலே அதிகமாய் நெருக்கப்பட்டு இராவிட்டால் நம்மால எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Now, what is we need to do? It's so important. இப்போது கடைசியாக நாம் எதை செய்ய வேண்டும், இதற்கான காரியத்திற்கு நான் என்னுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்க வேண்டும் என்றது மிக முக்கியமா இருக்கிறது. First thing, establish a consistent prayer life.
முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம் நிலையான ஒரு ஜெப வாழ்க்கை என்னிலே நான் ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும். Peter Wagner once made a survey. The average prayer life of a pastor is 22 minutes. பாருங்க, ஒரு சராசரி ஒரு போதகருடைய ஜெப நேரம் எதுவா இருக்கிறது என்றால் ஒரு சர்வேயில் எப்படியாக சொல்லுகிறார்கள், 22 நிமிஷம் தான் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள். The funny thing is when he do this survey, he has no prayer life. அதாவது இந்த சர்வே பண்ணும்போது அவருக்கே அந்த ஜெப வாழ்க்கை இல்லாமல் தான் காணப்படுகிறது. So he make up his mind, I'm going to pray 5 minutes today. அப்போ அவரு ஒரு நாளைக்கு நான் 5 நிமிஷம் ஜெபிக்க போறேன் என்று யோசிக்கும் போது, Then later on, he continue and he cross that line. He pray 22 minutes a day. அதை தாண்டி அவர் ஒரு நாளைக்கு 22 நிமிஷம் ஜெபிக்கிறவராய் மாறுகிறார். You see, we can be very busy in the ministry, preaching, teaching, do a lot of things, but we don't have this intimacy with God. பாருங்க, நம்ம ஊழியத்துல மிகவும் பிஸியா இருக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். ஆனால் தேவனோடு நெருங்கி நடக்கிற அந்த ஜெப நேரத்திற்கு நாம் நேரத்தை செலவழிப்பதில்லை. You don't feel that because you think that you still hear from God. You don't think that because you still think that God used you to heal sick. You don't feel that because you think that you still can preach very well. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் தேவன் என்ன வல்லமையா பயன்படுத்துகிறார், கனி வரங்கள் கிரை செய்கிறது, ஆகவே தேவனிடத்திலிருந்து கேட்டுதான் செய்ய வேண்டும் என்று அல்ல என்று அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். I feel pressure when I don't pray enough, especially in the moment when I confronting demons. I feel that pressure. அதாவது நான் சரியான விதத்திலே தேவ சமூகத்திலே நேரத்தை செலவழிக்காவிட்டால் இந்த பிசாசுகளை துரத்துகிறதான அந்த ஜெப நேரத்திலே நான் சரியாக ஈடுபட மாட்டேன். ஏனென்றால் சரியான நேரத்தை நான் தேவனுடைய சமூகத்திலே செலவழிக்காதது நிமித்தமாக. You see, when we deal with casting out demons, it's a real spiritual deal. And everything inside us shows. Because when we are empty spiritually, we are empty spiritually. நாம் ஆவிக்குரிய விதத்திலே நான் வெறுமையா இருந்தால் கண்டிப்பாகவே அது ஆவிக்குரிய விதத்திலே வெறுமையாய் தான் காணப்படும். விசேஷமாக இந்த பிசாசுகளை துரத்துகிற விஷயத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நேரத்தை செலவழிக்காமல் அங்க போகும்போது நிச்சயமாக அது ஒரு பிரச்சனைக்குள்ளாக நேரமாய் தான் நமக்கு மாறிவிடும். See, we as a pastors, we need to set a target. How much do we have consistent prayer life? அது போதலாக நாம் எப்படி நமக்கு ஒரு குறியீடை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியான இந்த ஜெபம் என்னிடத்தில் காணப்படுகிறதா, தொடர்ந்து ஜெபிக்கிறவனா இருக்கிறனா என்று பார்க்க வேண்டும். Then the next one is, do we have the church has a consistent prayer altar? இரண்டாவது, சபையானது தொடர்ச்சியாக ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவத்திலே காணப்பட வேண்டும். Some of you are itinerant pastors, meaning that you don't pastor a church alone. I mean, you don't pastor a church. You don't have a church that you are pastor who are under you. அதாவது நீங்கள் ஒரு போதகர் சொல்லியிருக்கீர்கள், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சபை இல்லை. ஆனால் அங்கே போய் நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களா இருப்பீர்கள். But you need to build prayer partners, prayer altar with your consistent prayer partners. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஜெப பலிபீடத்தை கட்டி அந்த ஜெபத்திலே ஒருங்கிணைந்தவர்களாய் தொடர்ந்து ஜெபத்திலே இருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். And you need to pray and worship and knowing God's will through this fellowship, this spiritual fellowship. அதாவது எங்கெங்கெல்லாம் நீங்கள் இப்படிப்பட்டதான இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தின் கூட்டங்களை நடத்துகிறீர்களோ அங்கெல்லாம் அந்த ஆவிக்குரிய தொடர்புடைய அந்த ஜெபத்தை தொடர்ச்சியாக நீங்கள் நடத்துகிறவர்களாய் அந்த ஜெப நிலைமையிலே இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because one point, you will come to a point that you need that spiritual covering or you need a discernment body to help you. அதாவது உங்களை ஜெபத்திலே மூடி மறைக்கிறதான ஜெபத்தை தாங்குகிறதான மக்கள் உங்களுக்கு தேவை. ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்தை உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது இல்லையாவிட்டால் உங்களுக்கான குறைபாடுகளை நீங்கள் கண்டறிவீர்கள். You see, we need to learn from Hannah. She worshiped,
She's sorrowfully persevering in intercession. அதாவது இதை அன்னாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்னா, அன்னாள் தேவனை ஆராதித்தாள். அது மாத்திரமல்ல, மனக்கிலேசமுள்ள ஸ்திரீயா இருந்தாலும், தொடர்ச்சியாக விடாப்பிடியாக தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறவராய் அன்னாள் காணப்பட்டார். I see that sometimes uh, it is time when we are down. I mean, we are spiritual very low, but it is the time where we can go very high. அதாவது நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில நேரத்திலே நாம் ஆவிக்குரிய விதத்திலே மிகவும் தோய்ந்து போனவர்களாய், மிகவும் அந்த கீழான நிலைமையாய் இருக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் கூட, அந்த நிலைமையிலே நம்மாலே மேலே உயர வர முடியும். அதுதான் மேலே வருவதற்கு ஒரு நேரமாயும் இருக்கிறது. Who doesn't like that spiritually you're good? Who doesn't like that? அதாவது நாம் ஆவிக்குரிய விதத்திலே நன்றாயிருக்கிறேன் என்று சொல்வதை எல்லாரும் விரும்புவார்கள். அது விரும்பாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. And why God allowed the lower point in our life? Because He wants us to really go down and so high later. அதாவது ஏன் அநேக நேரத்தில் தேவன் இந்த இப்படிப்பட்டதான வருத்தத்துக்குள்ளாக நடத்துகிறார் என்றால், நாம் அந்த கீழான நிலைமையில் இருந்து போய் மேலான நிலைமையிலே அவரோடு கூட மேலே எழும்பி வர வேண்டும் என்பதற்காகவே. Now I want to say something about we need to examine whether we are misusing spiritual language. அதாவது இந்த ஆவிக்குரிய மொழியை, ஆவிக்குரிய வார்த்தைகளை நாம் தவறாக பயன்படுத்தி கொள்கிறோமா அந்த என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். I hear some people even use spiritual language to pull members out of my church. அதாவது அநேக நேரத்தில் இந்த ஆவிக்குரிய மொழியை, ஆவிக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி விசுவாசிகளை நாம் சாந்தப்படுத்தி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். You see, those words has been misused. I know God one day we're going to go after them. அதாவது அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை நாம் தவறாக நாம் பயன்படுத்தி விடுகிறோம். ஆனால் ஒரு நாளிலே கண்டிப்பா தேவன் அந்த வார்த்தையின்படி நம்மை கேட்பார். Then let's examine ourselves. Are my words from God's revelation or from human reasoning? அதாவது என் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் என்னுடைய அர்த்தத்துக்கும் புரிதலுக்கும் ஏற்பட்ட வார்த்தைகளை நான் பேசுகிறேனா, அல்லது உண்மையாகவே இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாய் இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து அறிந்து பார்த்து பேச வேண்டும். Or have I ever used spiritual terms to disguise selfish motives? அதாவது இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய வார்த்தைகளை, பாஷைகளை பேசி என்னுடைய சுய லாபத்திற்கான, சுய எண்ணத்திற்கான காரியங்களை நான் சாதிக்கிறவனா இருக்கிறேனா? You know, sometimes we try to say something like, "Oh, this is not the place of your destiny, so leave this place." அன்னைக்கு நேரத்துல இப்படி நாம் உதாரணத்துக்கு சொல்லுவோம், இது உங்களுக்கான இடம் கிடையாது, நீங்கள் இதில் இருந்தால் முன்னேற முடியாது, இது உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கமான இது இடம் இல்லை, இங்கிருந்து கடந்து போய்விடுங்கள் என்று மற்றவர்களுக்கு நாம் இப்படி சொல்லலாம். But what they know, actually they want to accomplish their own will. Pardon, Pastor? But actually what the motives behind is they want to accomplish their own purpose. அதாவது அதனுடைய பின்னணி என்னவென்றால், அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்பதாக அவர்களை பிரிப்படுத்தும்படிக்கு சொல்லுகிறதாக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். For me, what is God's will? Is stay there until God asks you to leave. Don't leave the place and say God wants you to go. அதாவது எப்படி நான் சொல்லுவேன் என்றால், தேவனுடைய சித்தமா இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்தில் இருங்கள். தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அங்கு இருக்கக்கூடாது என்று நினைக்கும் போது, அப்போது நீங்கள் அங்கிருந்து கடந்து போங்கள் என்று சொல்லி அப்படி நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். If we ever leave a place in our own will, in our own motive, then we are give in to the spirit of deception. அதாவது அந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள், இது வேண்டாம் என்று நாம் சொல்லி அப்படி தவறுதலாய் நடத்தும் போது, அது வஞ்சிக்கிற ஆவியினுடைய ஒரு கிரியையும் செயலாயும் காணப்பட்டு மாறு வழியிலே நம்மை நடத்துகிறதற்காக இப்படி வழிகாட்டுகிறதா இருக்கிறது. Number 3, ask the Lord to deepen the wellspring of prayer, the fountains of our prayer.
அதாவது இந்த ஆவிக்குரிய கிணறாகிய அந்த கிணத்தின் ஆழத்திலிருந்து எடுக்கிறதைப் போல, அந்த ஆழத்திலிருந்து எடுக்கிற காரியங்களைப் போல ஜெபத்தின் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். This week you come for a prayer meeting and you say, anyone have prayer items? Anyone please share? Let me tell you, your prayer meeting will be very low spiritually because you are built on your prayer meetings on the needs of the people only. அதாவது இப்போ ஜெப கொடுத்தவங்கள பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குதா சொல்லுங்க நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆவிக்குரிய வீதத்துல அது ஒரு கீழான நிலைமையிலே தான் இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்களுடைய தேவைக்கு அடிப்படையில் கேட்டார் போலதான் நாமும் அந்த ஜெபிக்கிறவர்களாகவும் ஜெப கொடுத்து நடத்துகிறவர்களும் காணப்படுகிறோம். But rather, prayer meetings or the prayer altars need to always go deep down. What is the will of God for this generation? ஆகவே நம்முடைய ஜெப கூட்டமும் ஜெப குறிப்புகளும் எப்படி இருக்க வேண்டுமானால் இந்த சந்ததிக்கான தேவனுடைய சித்தம் திட்டம் என்ன என்பதை அந்த ஊற்றிலிருந்து ஆழத்திலிருந்து எடுக்கிற காரியங்களைப் போல தேவனுடைய சித்தத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். The spiritual condition of our church, of your church, இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய நிலைமையுடையதான் உங்களுடைய சபை நிலைமை காணப்பட வேண்டும். is still very far away from God's plan. பாருங்க, நாம் இப்படியாக சொந்தத்திலே ஜெபிக்கும் போது அது தேவனுடைய திட்டத்திற்கு தூரமான ஒரு திட்டமாய் தான் நம்முடைய திட்டங்களாய் தான் அது காணப்படுகிறது. So let me ask a question. What is God's plan in your church? ஆகவே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கான தேவனுடைய திட்டம் உங்களுடைய சபைக்கு என்னவா இருக்கிறது? Let me tell you, most of y'all have a certain age in the ministry. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நீங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். You need to raise up the next spiritual Samuel. Not just raise up your son to take over the church. அதாவது நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சாமுவேலை எழுப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். இத்தனை வருடங்கள் நீங்கள் ஊழியம் செய்தீர்கள். இப்போது ஒரு ஆவிக்குரிய இன்னொருவரை நீங்கள் எழுப்ப வேண்டும். ஒருவேளை அது என்னுடைய மகனை எழுப்பலாம் என்று நீங்கள் அப்படி நினைக்கலாம். Your church is not your family business that you pass down to your son alone. அதாவது உங்களுடைய சபை என்பது உங்களுடைய குடும்ப வியாபாரம் அல்ல. உங்களுக்கு பிறகு உங்களுடைய மகன் என்று அப்படி எழுப்புவது அல்ல. You must be carefully observing who are the Samuel that called by Lord, hear God's at the midnight. அதாவது உங்களுடைய சபைக்கான சாமுவேல் யார் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஏனென்றால் ராத்திரி வேளையிலே சொல்லும் அடியேன் என்று சொல்லுகிற அந்த நபராய் அவர் காணப்பட வேண்டும். And then break through spiritual slumberness and coolness through earnest prayer. அதாவது உங்களுடைய அந்த ஆவிக்குரிய அந்த குளிர்ச்சியான தன்மையிலிருந்தும் அந்த தூக்கத்தின் தன்மையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொண்டு உண்மையா ஜெபிக்கிற நிலைமையிலே நாம் மாற வேண்டும். The bigger your church, the more challenge when you want to check through how many of them they are truly on fire for God. ஒருவேளை உங்களுடைய சபைகள் பெரிதா இருந்தாலும் அதில் இருக்கிற சவால்களை நீங்கள் சந்திக்க விசுவாசிகளாய் உங்களுடைய விசுவாசிகள் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்களா என்று அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். But light up the fire of revival in your church constantly. அது தொடர்ச்சியான இந்த எழுப்புதலும் இந்த தேவனுடைய அக்கினியும் அங்கு பற்றி எறியத்தக்கதான தொடர்ச்சியான ஜெபங்கள் தேவைப்படுகிறது. You know, in the first wave of Wales revival, there's a young girl. Her name is called Florrie Evans, and he stood up when the pastors called Joseph Jeskins, asking, "Anyone want to testify to the Lord?" And she just stood up. அதாவது அந்த வேல்ஸ் பகுதியில் ஏற்பட்ட அந்த எழுப்புதலிலே ஒரு இளம் வாலிப பெண், அவருடைய பேர் ஃப்ளோரி ஈவான்ஸ் என்பவர் அந்த எழுப்புதலை பெற்றுக்கொண்டார். அப்போது யாரெல்லாம் இந்த தேவனுடைய அன்பை பெற்றவர்கள், இந்த எழுப்புதலை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர் இப்படியாக எழும்பி நின்றார் சாட்சி சொல்வதற்காக. And she stood up with a trembling voice and say, "I love the Lord Jesus with all my heart." The voice was so trembling, and the whole congregation was so quiet.
அப்போது அவர் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும்போது அவருடைய குரல் தழுத்தழுத்த குரலோடு நடுக்கத்தோடு கூட சொன்னார், என் முழு இருதயத்தோடும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று அவர் சொன்னதை கேட்கும்போது முழு சபையினரும் அமைதியா இருந்தார்கள். And by that word alone, suddenly just spark spiritual breakthrough. பாருங்க, அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை நிமித்தமாக அங்கு ஒரு தீப்பொறி பற்றி எரிய ஆரம்பித்தது. The fire of the Holy Spirit just fell. People begin to weep, to whine, to cry, and to weep and to repent before the Lord. அந்த பெண்மணி சொன்ன அந்த வார்த்தை கேட்டவுடனே எல்லா சபை ஜனங்களும் அழுது கதறி தேவனுடைய சமூகத்துல மனம் திரும்பி கதற ஆரம்பித்தார்கள். That one person's genuine pray, and suddenly like a lightning strike in the meeting. பாருங்க, அந்த ஒரு பெண்மணியினுடைய அந்த உண்மையான தொடர்ச்சியான அந்த ஜெபத்தினால் வந்த வார்த்தையை அங்கு மின்னலை போல வந்த எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தையும் எழுப்புதலையும் ஏற்படுத்தினது. You see, sometimes you are waiting for that thunder, that lightning in your church. அன்றைய நேரத்தில் இப்படிப்பட்டதான மின்னலும் இடியின் தாக்கம் நம்முடைய சபையில வர வேண்டும் என்றுதான் நாமும் காத்து கொண்டிருக்கிறோம். The first thing, pastors, you must be really win by God, or God must be over you. If God is not over you, nothing could happen. அதாவது நீங்கள் தேவனை தேடுகிறவர்களும் தேவன் உங்கள் மேலே மேலோங்கினவராயும் காணப்பட வேண்டும். தேவன் உங்களிலே மேலோங்கினவராய் இல்லாவிட்டால் எந்த காரியமும் உங்களிலே செயல்பட முடியாது. I can preach 100 times in this prayer altar or pastors meeting. I've been preaching for so many years here, but it is up to you now. அநேக வருஷங்களாக அநேக நூற்றுக்கணக்கான செய்திகளை இந்த ஜெப பலிப்பிடத்திலே நான் உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இப்போது நேரம் உங்களுக்கானதா இருக்கிறது. காரியம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் தான் தீர்மானித்து செயல்பட வேண்டும். Genuine prayer, the person that truly caught up by God. I mean, that is the key. அது உண்மையான ஜெபம், தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் திறவுகோலான நபரை உண்டாக்குகிறதா இருக்கிறது. I pray that we will really, really see that revival hit India when the ஆகவே pastors become the lightning root, that the fire of God get in on this earth through you. அதாவது எப்படிப்பட்டதான ஜெபத்தை ஏறெடுக்கிறதான போதகர்கள் தேவனோடு கூட மன்றாடி அப்படி ஜெபிக்கும் போது கண்டிப்பாகவே இந்திய தேசத்தில் மாபெரும் எழுப்புதலும் அசைவும் உண்டாகக்கூடும். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். God, we want to reject all superficial spirituality. ஆண்டவரே, இந்த வேளையில எல்லா மேலோட்டமான ஆவிக்குரிய தன்மையான காரியத்தை எங்களை விட்டு நாங்கள் நிராகரித்து தள்ளி அப்புறப்படுத்துகிறோம். We don't want to spiritualize our preaching, but inside us are empty. ஆண்டவரே, உள்ள ஏதோ வெறுமையை வைத்துக்கொண்டு மேலே ஒரு ஆவிக்குரிய தனமான பிரசங்கத்தை பிரசங்கிப்பதை நாங்கள் இப்போது எடுத்து போடுகிறோம். We need the true visitation of God in our life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உண்மையான ஒரு இடைப்படுதல் சந்திப்பு உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். If you didn't come and visit us, we would nothing to offer to anyone. ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்காவிட்டால், நீர் எங்களோடு கூட இடைப்படாவிட்டால் நாங்கள் மற்றவர்களுக்கு எதையும் செய்து முடிக்க முடியாது. God, we really want to reject all superficial spirituality through our words. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையிலே காணப்படுகிறதான மேலோட்டமான ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் நாங்கள் இப்போதே புறக்கணித்து நிராகரித்து அப்புறப்படுத்துகிறோம். We want to give birth to your plan. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை கற்பம் தரித்து பிறப்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். So help us, Lord. That we will have consistent intimacy with you. ஆண்டவரே, தொடர்ச்சியாக ஆழமான உறவை உம்மோடு கூட வைத்துக்கொண்டு அந்த நெருங்கிய தொடர்பிலே நாங்கள் உம்மோடு நடக்கிறவர்களா எங்களை மாற்றும்.
I pray, Lord, the hours we spend in travail and prayer together with our members, Lord, I will pray that the payday will come. ஆண்டவரே, இவர்கள் இப்படியாக அவர்களோடு கூட விசுவாசிகளோடு கூட அந்த பாரத்தோடு அந்த வேதனையோடு அந்த கற்ப வேதனைப்படுகிற ஜெபத்தோடு கூட இவர்கள் ஜெபிக்கும் பொழுது Lord, we pray, we ask you that we are able to be as a vessel that give birth to your plan, to your will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் பிறப்பிக்கிற பாத்திரங்களாக கருவிகளாக எங்களை மாற்றுவீராக. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. ஆமென், Hallelujah. ஆமென். Amen.